அந்த கால பிரசாந்த் அப்பாஸ் ஒரு யூனிட்டே இருந்துச்சு. ஆனால் தூக்கி விட்டேஞ்சிட்டு வெளில வந்தவர் தனுஷ். அழகு இல்லை, உடம்பு இல்லை, பெரிய பேக்கப் இல்லை, செல்வராகவன் கஸ்தூரி ராஜா அவ்வளோதானே. அப்படியே மேலே வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறார் வளர்ந்து வந்து. அவரை பற்றி கேவலப்படுத்துறது, எல்ஜிபிடிங்கிறது, அவரை போய் வானவில்லுங்கிறது, நடிகை வாயை திறந்த பாடகி வாயை திறந்தா காரி காரிட்டு போகுது. அது நான் உலகத்தில் ஒரு பொம்பளைக்கு பயப்படுறேன்னா அது அதுக்கு மட்டும் தான் பயப்படுறேன். நானும் அதுக்கும் நான் பயந்தவங்கள அதையும் சொல்லிடுறேன். என் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறாள் நல்லா. டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசனை காரி காரி துப்புவாங்க. அவரோட கால் நெகை தூசிக்கு திறமைக்கு ஒருத்தன் இருக்கானாங்க. சொல்லுங்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் அவரோட சின்ன ஒரு நெகை கணக்கு திறமைக்கு இருக்காங்களா ஆளுங்க? இல்லை இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னால் எனக்கு என்ன கவலை வந்துடும். என்ன பிடிக்கலன்னா ரொம்ப ஈஸியாக உனக்கு ஒரு தேப்பட்டத்தை கட்டுவாங்க. ஹிட்லர் சொன்னதே சொல்லி முடிக்கிறார். நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் பெண்களுக்கு எல்லாரும் பேசுறாங்க. நடக்குது. பெண்களுக்கு எல்லாரும் பேசுறாங்க சப்போர்ட்டா. நியாயத்தை பேசுறேன், நானுக்கு சப்போர்ட்டா பேசுறேன், நியாயத்தை பேசுறேன். தனுஷ் மேட்டர்லயே நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஈஸியா காரி துப்பிடுறீங்க. நீங்க யாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ஆனா தனுஷ் வந்து தன்னோட அசுரன்கிற படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷை. ஏன்னா ஒரு சாதாரண மூஞ்சி ஜெயிக்கும்னு கொண்டு வந்தது தனுஷ் தான். அழகு தேவை. அப்பெல்லாம் வந்து பம்புலியா சிகப்பா உள்ளவங்களுக்கு தான் படம் ஒண்ணுச்சு. அந்த கால பிரசாந்த் அப்பாஸ் ஒரு யூனிட்டே இருந்துச்சு. ஆனால் தூக்கி விட்டேஞ்சிட்டு வெளில வந்தவர் தனுஷ். அழகு இல்லை, உடம்பு இல்லை, பெரிய பேக்கப் இல்லை, செல்வராகவன் கஸ்தூரி ராஜா அவ்வளோதானே. அப்படியே மேலே வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறார் வளர்ந்து வந்து. அவரை பற்றி கேவலப்படுத்துறது, எல்ஜிபிடிங்கிறது, அவரை போய் வானவில்லுங்கிறது. சொல்கிறேன், ஒரு நடிகை வாயை திறந்த பாடகி வாயை திறந்தா காரி காரி துப்புது. அது நான் உலகத்தில் ஒரு பொம்பளைக்கு பயப்படுறேன்னா அது அதுக்கு மட்டும் தான் பயப்படுறேன். நானும் அடித்து செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சு வாங்கி வந்தபடி பேசுது அது பாட்டுக்க. அது சொல்லுது இவனுங்கெல்லாம் வானவில்லை, இவனுங்கெல்லாம் எல்ஜிபிடி பசங்க, இவனுங்கெல்லாம் என் புருஷனும் சேர்ந்து வந்தாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா இந்த மாதிரி கொச்சையான சொல்களை சொல்லி அவங்கள தாழ்த்த பார்க்குறாங்க. ஒரு பெண் உன்னை பிடிக்கலன்னா ரொம்ப ஈஸியாக உனக்கு ஒரு தேப்பட்டத்தை கட்டுவாங்க. கரெக்டா? எவ்வளோ கேவலமான ஒரு பேர் இருக்கோ அந்த பேர். அதான் அதுக்காக தான் சிம்பிளாக சொன்னேன். அதே ஒரு ஆணை ஒன்று பிடிக்கலன்னா என்ன பாலியல் சீண்டல் செஞ்சாருன்னு சொல்லி முடிச்சிருவேன். பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அவங்கள அசிங்கமா சொன்னா அது பெருசா தெரியாது. பிகாஸ் ஆண்கள்லாம் வந்து அதுக்கு நார்மலைஸ் அந்த இல்லம்மா, என்னை நீ பழி வாங்குறதுனா என்ன பண்ணிட முடியும் உன்னால? ஒரு பொண்ணை வச்சுதான் என்னை வேற எப்படியும் பழி வாங்க முடியாது. நீ என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உன்ட்ட ஃபிட்னஸும் கிடையாது. நீ என்னை எதிர்த்து பொருளாதார ரீதியாக சட்டங்கட்டத்தையெல்லாம் வளைச்சு கொண்டு வர்றது உன்னால முடியாது. இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் நானே வக்கீல், நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். என்ன பண்ணிட முடியும்? நீ 10 ரோடியை கூட்டிட்டு வந்தால் நான் 100 ரோடியை கூட்டிகிட்டு வருவேன். பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம்? முடிஞ்சு போச்சு. டாட். இப்போ நான் சொன்ன விளக்கம் ஓவரால் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒருத்தர் எல்லாமே வந்து ஒருத்தர் வளரதை தடுக்கிறதுக்கான பண்ற ஒரு முயற்சி. பட் அதுக்கும் நான் பயந்தவங்கள அதையும் சொல்லிடுறேன். என் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறாள் நல்லா. நான் இதுக்கு பயப்படுறேன். ஆமாம்பா, ஆனா ஆயிட்டு போகுது. அட நம்மள அசிங்கப்படுத்த இது ஒரு ரூட்டா? ஆமா, என்ன இருக்கு இப்போ? ஐயோ அதுக்கெல்லாம் பயந்தாலே இல்லைம்மாண்ணா. அதுக்கு ஐயோ நல்ல வேலை பண்ண போற, அதெல்லாம் அசரவே மாட்டேன். ஆமாம்பா, எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆமான்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆமாம், இல்லைன்னா தானே நீ என்ன ஓட விட போகிற. ஆமாம்பா, என்ன வாயிட போகுது? நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். என்ன சார் மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டினா மாதிரி ஒன்று வருது? இல்லை இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னால் எனக்கு என்ன கவலை வந்துடும் போத? நம்ம தப்பு பண்ணலன்னா தைரியமா இருக்கலாம். தப்பு பண்ணாதான் என்ன? இப்போ தப்பு பண்ணாதான் என்ன ஆகிட போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தனுஷை வந்து நீங்கள் சிம்பிளாக அசிங்கப்படுத்துறீங்க. அவன் ஒரு கலைஞன்மா, கலைஞன். சில தவறுகள் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் கூட இருந்துட்டு போதும். என்ன இருக்குது இப்போ? டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசனை காரி காரி துப்புவாங்க. அவரோட கால் நெகை தூசிக்கு திறமைக்கு ஒருத்தன் இருக்கானாங்க. சொல்லுங்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் அவரோட சின்ன ஒரு நெகை கணக்கு திறமைக்கு இருக்காங்களா ஆள்? இல்லை. அதனாலதான் ஒரு உலகநாயகன். உலகநாயகன் கேரக்டராக வாழ்கிறது. சார் இந்த இடத்துல நீங்கள் சாவர மாரி இருந்து செத்த மாரி இருந்தால் நல்லா இருக்குன்னா செத்தேருவான் மனுஷன். அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால். ஆனால் அவரை வந்து
நீங்கள் கல்யாணம் பண்ணா இருக்கிறீங்க, சரியாக கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு. அது அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கள கவலை பண்ணும். உனக்கு என்ன? இவங்க வச்சு கிளப்பி விட்றது. பார்த்த மாரி அள்ளி அள்ளி விட்றது. நடிகைகளை தூத்துறது அள்ளி. இடையில கூட ஒரு நடிகை வந்து நிர்வாணமாக வீடியோலாம் போட்டாங்கல்ல, ஸ்ருதி நாராயணனா? ஆமா 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 அந்த டைரக்டர் காஸ்டிங் ஆமா. டைரக்டர்ட்ட பேசும்போது நான் அந்த சீரியல் பொண்ணை ரொம்ப வாய்ப்புக்காக நான் அந்த பொண்ணை ரொம்ப கழுவி கழுவி ஊற்றினேன். ம். கழுவி கழுவி ஊற்றினேன். அது ஒரு ப்ரெஸ் மீட் வந்துருது. நான் பிரசாத் லேபில் இருந்தேன். ஆமா படம் நடிச்சது அந்த ஆமா. கேள்வி கேட்டாங்க. என் வீடியோ தானே பார்த்தீங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டு. எனக்கு அது ரொம்ப அந்த பொண்ணு மேலே எனக்கு பாவமாக வந்துடுச்சு, இறக்கம் வந்துடுச்சு. ஆனால் சரிபாதி உன்னை வீடியோ எடுத்த அயோக்கியம் ஒருத்தன் இருக்கான். அவனை இந்த உலகம் யாருன்னு தேடலை. பட் இந்த பொண்ணை தான் எல்லாம் எவ்வளவு காரி அசிங்கமா துப்புறான். பேச முடியுமோ பேசணும். இந்த பொண்ணு இந்த அளவுக்கு போயிடக்கூடாது. போயிட்டு ஆனால் அது எதிர்கொண்டுச்சுல்ல, அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. தனுஷ் மேலையெல்லாம் சொல்லி என்ன ஆகிட போகுதுன்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க தனுஷை? கிட்ட கூட இருக்க முடியாதுமா. நான் அதுக்கு தான் சப்ஜெக்டே வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் மேலே இங்கே குற்றச்சாட்டு இல்லைம்மா? பில் கிளின்டன் மேலே இருக்குமா பாலியல் கேஸு? ம். பில் கிளின்டன் மேலே இருக்குது. ஓகே. இப்போ இருக்காரு ட்ரம்ப்பு, அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்ப இப்ப இருக்க பொண்ணுங்கலாம் வந்து அந்த பில் பாலியல் கிளின்டனோட ஜட்டி இருக்குல்ல, அதை வரையும் எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. பிந்தோட செமனோட. ஓகே. ஆமாம்மா. ம். அந்த பொண்ணோட ஜட்டி எடுத்துக்கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பழி வாங்கணும்னு பழி வாங்கினது. இப்போ ட்ரம்ப் மேலே சொல்கிறாங்க குற்றச்சாட்டு. இப்போ ஒருத்தவங்களை ஜெயிக்க முடியல, அவனை சிம்பிளாக அவன் மேலே அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அந்த பெண்ணை வச்சு இது பண்ணிடுறாங்க. பெண்ணை வச்சு பண்ணிட்டு ஆனால் அது ஜெயிக்கவே முடியாது. ம். நான் இந்த 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 வீக்கர் செக்ஸ் வச்சு அடிக்கிறீங்கல்ல, அது ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது. ஒரு நம்ம நாட்டிலே ஒரு அரசியல்வாதிமா, ம். அவர் வந்து ஒரு நடிகை 10 வருஷம் வீடியோ போட்டிருக்கு. ம். 10 வருஷம் பேசியிருக்கு அவரை பத்தியே அவரை தப்பான. பற்றியே. விஜயலட்சுமி தான் வச்சுக்கங்களேன். ம். விஜயலட்சுமியால் ஜெயிக்க முடியுதா கிடைச்சா? முடியாது. முடியாது. முடியல முடியாது. காரணம், இன்னைக்கு கோர்ட்டு கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம். ஒரு பெண் வந்து 9 வருஷம் ஒருத்தரோட லிவிங்காக வாழ்ந்திருக்கு. ஓகேயா? கடைசியாக என்னை கல்யாணம் பண்ணிக்கல, திருமணம் பண்ணிக்கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி என்னை பல முறை பண்ணிட்டா, ஏமாத்திட்டான்னு சொல்லி வழக்கு. மதுரை ஹைகோர்ட்டு செட்டிசைட் பண்ணிட்டுமா, குவாஷ் பண்ணிட்டு கேஸை. என்னன்னு சொல்லி குவாஷ் பண்ணுது? அது இப்போ சாதாரணமாயிட்டு. அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர்லாம் போட்டு அவனை தள்ளி தண்டனைலாம் கொடுக்க முடியாது. குவாஷ் பண்ணுது. ம். அப்போ நீதிமன்றங்களோ நாம கண் விழிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நீ போய் கண்ண கசக்குன்னா உனக்கு நியாயம் கட்டும்போதுலாம் ஒரு காலகட்டமா? ஏன் நீ சுப்ரீம் கோர்ட்டு கணவாய் பிஆர் கணவாய் ஐயா இருக்கார்ல, தலைமை நீதியரசர், அவர் ஜீவனாம்சம் கேட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டு அப்பீல் வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. என்ன படிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்டு, பிஇ படிச்சிருக்கேன்னு. வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? பெங்களூர் ஹைதராபாத்தில் வேலை இருக்குது, வேலைக்கு போ, உழைத்து சாப்பிடு அப்படின்னு விரட்டி விட்டார். ஓடி போடணு. வடிவேலு சொல்லுவாங்க, உழைத்து சாப்பிடு அப்படின்னா, உழைத்து ஓடி போடணு. ம். அப்புறம் அன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டாருங்க பிஆருக்கவா. அன்னைக்கு ஒரு ஆர்டர் அவர் போடல, அந்த ஐயா போடல. அது என்னென்னா, இந்த உன்னோட பெட்டர் ஆஃப், அதாவது என்னது, ஆண் நண்பர், ம். அவனோட நீ இருக்கிறது போடுறது ஆடியோ வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம்ல, ஆதாரமாக எடுத்துகிட்டு வர்றீங்கல்ல கோர்ட்டில், ஆமா. அது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாதுட்டு நீதிமன்றம். ஏன்? இதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் கலெக்ட் பண்ணிருக்கீங்க எவிடன்ஸ்ன்னு. நம்மளே அந்த மாதிரி பேசி வாங்குறது இதெல்லாம் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ். ம். இப்போ இது அர்த்தமாக இருக்கிறது இல்லைம்மா, அவனோட ஒன்றா இருக்கிறதே வீடியோவாக பண்ணுறது. அப்போ நீ வேணும்னா எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. அது மூலம் தெரிஞ்சுங்க. ம். சாட்சிய சட்டப்படி வந்து ஆதாரம் தானாக தான் அமையணும். நீ எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறது செட் பண்ணி சொல்கிறது தானே அது. அப்ப அதுவும் ஒரு பொய் தான். அது ஒரு பொய் தானேம்மா. கரெக்டு. வக்கீலாகவே ஆகிட்டு இந்த பொண்ணு. அது ஒரு பொய் தானே. எவிடன்ஸ் தானாக தான் இருக்கணும். பிளான் பண்ணி பண்ணுறது பேர் எவிடன்ஸ் கிடையாது. அது சாட்சியம் கிடையாது. அந்த ஆக்ட் அப்படி சொல்லலை. இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, சரி, மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. அதை ஒத்துக்க முடியாது. மொத்தம் இங்க பெண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஆணுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. 2 பேருக்கும் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமா? நியாயன்றதுல 2 பேருமே தப்பு பண்றாங்களே. 2 பேருமே தப்பு தான். நான் தான் சொல்கிறேன், மாதம்பட்டி மேட்டரில் மாதம்பட்டி ஒரு குப்பை, நான் ஜாகிர் ஒரு குப்பை. அதுதான் இப்ப நியாயம்ன்றது இங்க இல்லவே இல்ல. ஆமாம், அதே தான்மா. நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாடு வந்து ஒரு இப்ப நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப மாறிடுச்சு, அந்த மாதிரி தான் சொல்லுது. ஆமாம்மா. இப்போ நீங்கள் தான் சினிமா இண்டஸ்ட்ரியே சொல்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு. ஆனா இது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இது நல்ல வார்த்தை. இங்க மட்டும் வெளியே வருது, அவ்வளவுதான். நீங்கள் வெளியே சொல்கிறீங்க, வெளியே வருது. ம். எல்லா இடத்துலையும் இருக்குமா, எல்லா இடத்துலையும். ஏம்மா, பீலா ராஜேஷோட ஹஸ்பண்ட் ராஜேஷ்மா, டிஜிபிமா, ம். அவர் மேலே பாலியல் வழக்கு இருக்குமா? செத்து போயிட்டாங்களா பீலா ராஜேஷ், சாரி பீலா வெங்கடேசன். ம். ராஜேஷ் அதை எடுத்துட்டாங்க, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் மேலே பாலியல் வழக்கு இருக்குமா? யார் மேலே இல்லை, எல்லார் மேலேயும் பாலியல் வழக்கு இருக்குது. அந்த பாலியல் வழக்கு உங்கள் பொது வாழ்க்கையை பாதிக்காது, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ம். உங்கள் பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பாதிக்காது. ஒரு எம்எல்ஏ மேலே வீடியோவே வெளியிடறானோமா, நாளைக்கு போலிங்கம்மா, ம். காலையில் போலிங்க, ஓகே. வீடியோ நைட்டு வெளியிட்டாங்க. ம்.
ஒரு விலை மாதரோட இருக்க மாதிரி வீடியோவை. ஆனால் அதே தொகுதியில் அறுதி பெருமையில் அவர் ஜெயிச்சார். ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப். அடுத்த நாள் எலெக்ஷன் போலிங் தம்பி, காலையில் போலிங். முதல் நாள் வெளியிடறவனும் வீடியோ நைட்டு. ஆனால் ஜெயிச்சிட்டாரு. அறுதி பெருமையில் ஜெயிச்சார். அப்போ தான் நான் அது ஒரு விஷயத்தை கவனித்தேன். அடுத்து பொள்ளாச்சி இஷ்யூவை நான் கவனித்தேன். அதில் ஒரு மந்திரி பேர் பயங்கரமாக அடிபட்டுச்சு. அவரோட பையன்லாம் சொன்னாங்க. பட் நான் சொல்லலை, சொன்னது இருக்குது. ஓகேயா, நான் அதுமாரி எங்கேயும் சொல்லலை. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் பேசலை. ஏன்னா அவர் வழக்கு போட்டிருக்காரு 1 கோடி ரூபா கேட்டு. என் பையன் பேரை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அரசியல் எதிராக மாநகர ஸ்டேடியம் போட்டிருக்காரு. அதோட தான் அதை பதிவு பண்ணேன். ஆனால் அதே தொகுதியில் அவர் ஜெயிச்சார். பாதிக்கலை. அதனால் நான் கவனித்தது என்னென்னா, ரொனால்டோ தெரியுமா உனக்கு, ஃபுட்பால் பிளேயர். அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு பாலியல் இருக்காமே அப்படின்னு. மேட்ச்சில் என்னோட பர்ஃபார்மன்ஸை பாரு, என்னோட பர்சனலாக பார்க்காத போடா அப்படின்னு போயிட்டு இருந்தார். முடிஞ்சு போச்சு. என்னை உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? உனக்கு ஒரு சேனலுக்கு பேசி கொடுக்குறேன்னா இப்படி தான் எனக்கு தெரியும். நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? நமக்கு தேவை அந்த இன்டர்வியூ, அங்கே பேசுகிற விதம், அவ்வளோதான். உன்னிட்ட நான் கண்ணியமாக நடந்துக்கிறேன்னா, அறத்தோடு பேசுகிறேன்னா, பண்போடு நடந்துக்கிறேன்னா, ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கேன்னா, அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என் முதுகில் என்ன இருக்கலாம் நீ பார்க்க வேண்டியதில்லை. இறுதியாக ஹிட்லர் சொன்னதே சொல்லி முடிக்கிறேன். நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் இருக்கும். ஹிட்லர் சொன்னதுமா. எல்லாருக்குமே இன்னொரு ஃபேஸ் இருட்டாக தான் இருக்கும். அது நீ அதை போய் தேடி பிடிச்சி நின்று ஆராய்ச்சி பண்ணாத. தனுஷ் எப்படி தெரியும் உனக்கு? ஒரு நல்ல ஆக்டராக தெரியுமா? நல்லா இருக்கா படம், பார்த்தியா? இல்லை படம் கூட பார்க்காம போ, அத்தோடு முடிஞ்சு போச்சு. தனுஷ் உன்னை கூப்பிட்டா விருப்பம் இருந்தால் போனீங்களா, இல்லை போகலையா, பரவாயில்ல, அத்தோடு முடிஞ்சு போச்சு. கூப்பிட்டதே எனக்கு தெரியாது, நீங்கள் போகாது எனக்கு தெரியாது. ஓகேயா, அதோடு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு கேமரா இருக்குன்னு உட்காந்து பக்கமாக பேசினா எப்படிமா? நமக்கு தான் அசிங்கம், அந்த பொண்ணுக்கு தான் அசிங்கம். அந்த இண்டஸ்ட்ரியை அசிங்கப்படுத்துறீங்க, அந்த கலைத்துறையை அசிங்கப்படுத்துறீங்க. மனோரமாலாம் அண்ணன்னு சொல்லுது சிவாஜி கணேசனை, சிவாஜி அண்ணன். வடிவகரசி வந்து அண்ணன்னு சொல்லுது, அக்கான்னு சொல்லுது. அந்த காலத்தில் புருஷன் மட்டும் நடித்தவங்க தான். ஏதோ விரும்பி எல்லா துறையிலையும் விரும்பினா போகிறது தாம்மா அவங்களுக்குள்ள. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்த துறையை இன்றைக்கி வந்து கண்ணியம் இல்லாமல் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கிற. போட்டு எல்லார் மேலேயும் சினிமாவில் எல்லாருக்கும் இது இருக்குமா, எல்லாரோட கதைக்கும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா அலிகேஷனும் இருக்குது. யாரும் அங்கே வந்து சிவகுமார் சாரை மட்டும் தான் சொல்லுவாங்க, தண்ணி அடிக்க மாட்டார், கறி அடிக்க மாட்டார், வேறு பொண்ணுட்டே சுடலன்னு. சினிமாவில் நம்பியார் காலம்புற ரேப்பிங் சீனாக தான் வச்சாங்க. நம்பியாருக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அவருக்கு எந்த பழக்கமே இல்லை. நம்பியார் ஒரு துறவியாகவே வாழ்ந்து இறந்து போனார். அந்த சினிமாங்கிறது ஒரு மாயை உலகம் தானே. ஆமாம், நம்ம பார்க்குறதோடு சரி, அதோடு வச்சுக்க வேண்டியதான். தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா.